தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு இன்றைக்கி பிரபலமாக அழைக்கப்பட்டாலும் கல்வெட்டுகளில் இந்த தலத்துடைய பெயர் ராஜராஜேஸ்வரம் என்பதுதான். பழைய காலங்களில் மன்னர்கள் எடுப்பிக்கிற ஆலயங்களுக்கு அவங்களோட பேரைத்தான் வைப்பாங்க. உள்ளே இருக்கிற சுவாமிக்கும் ராஜராஜேஸ்வரமுடைய பரமசுவாமி அப்படிங்கிறது தான் பேர். பெருவுடையார், பிருகதீஸ்வரருங்கிறதெல்லாம் பிற்காலத்தில் ஏற்பட்ட திருநாமங்கள் தான். ராஜராஜனுடைய காலத்தில் இந்த தஞ்சாவூர் நகரம் ஏற்கனவே அவங்களுக்கு தலைநகரமாகிவிட்டது. இந்த நகரத்தை இங்கிருந்தபடி பல்வேறு நாடுகளையும் சேர்த்து ஆண்ட அந்த மன்னன் தன்னுடைய தலைநகரத்தில் ஒரு உன்னதமான படைப்பாக சிவபெருமான் பேரிலே தான் கொண்டிருந்த பக்தியின் வெளிப்பாடாக தன்னிடத்தே இருந்த கலைஞர்களுடைய ஒருங்கிணைந்த அந்த கலைத்திறம் அது வெளிப்படும் விதமாக இப்படி பல காரணங்களுக்காக இவ்வளவு பெரிய கோயிலை கற்றளியாக கருங்கல் திருக்கோயிலாக எடுப்பித்திருக்கலாம் அப்படிங்கிறது வரலாற்று ஆசிரியர்களுடைய கூற்றாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நந்தி தான் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் இந்த கோயிலில் எடுப்பிக்கப்பட்ட நந்தி. சுவாமிக்கு நேர் எதிராக இருந்து பல காலங்கள் கைங்கரியம் பண்ணினவர் இந்த நந்தி தான். இப்போது சுவாமிக்கு நேர் எதிர நந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய நந்தி பின்னாடி செவப்ப நாயக்கருடைய காலத்தில், நாயக்க மன்னர்கள் காலத்தில் ஒரு 17ஆம் நூற்றாண்டு வாக்கில் எடுப்பிக்கப்பட்ட நந்தி. இதை விடவும் அது அளவில் பெருசாக இருக்கிறதுனால அதுதான் பழைய நந்தின்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் கோயிலினுடைய தெற்கு பிராகாரத்தில் வராகியம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நந்தி தான் பழைய நந்தி. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலினுடைய விமானத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். கல்வெட்டுகளில் இந்த விமானம் ஸ்ரீ விமானம் என்றும் தட்சிணமேரு விடங்கரான இறைவனுடைய விமானமாகவும் சொல்லப்படுகிறது. வடக்கே இருக்கக்கூடிய மேருமலை போலே தெற்கேயும் பிரம்மாண்டமான ஒரு மலையையே எடுப்பிக்க வேண்டும் என்பது ராஜராஜனுடைய ஆசை. அதனால் அவர் எடுப்பித்த இந்த கோயிலுடைய விமானத்தை தட்சிணமேரு விடங்கர், தட்சிணமேரு என்ற பெயரில் விமானத்தையும் அதில் எழுந்தருளியிருக்கும் அருவமான இறைவனை விடங்கராகவும் பாவித்து எடுப்பிக்கிறாரு. மேலே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த உருள் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த நிலை, அதை பலரும் ஒரே கல்லாலானது என்றும் அது 80 டன் 88 டன் என்றெல்லாம் செய்திகள் பரப்பி வராங்க. அது முழுவதும் தவறான செய்தி. மேலே நீங்கள் பார்க்கக்கூடியது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு உருள் வடிவம்தான். கலசத்தை அதற்கு மேலே தான் எழுந்துருள பண்ணியிருக்காங்க. அது ஒரே பாறை கிடையாது. அது 80 டன்னா என்பதும் யாருக்கும் தெரியாது. பேச்சு வாக்கில் இப்படி தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பல்வேறு புனை கதைகளாக வந்த விஷயங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குது. இப்படி அந்த விமானத்தை முழுவதுமாக எடுப்பித்து கீழே 2 நிலைகளை கர்ப்பகிரகத்திற்குன்னு எடுப்பித்து அதனுடைய கீழ்நிலையில் பெருவுடையாராக சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து மேல்நிலை வெற்றிடமாக காலியாக வைத்திருக்கக்கூடிய அமைப்பு, அருவுருவமாகவும் அருவமாகவும் இருக்கக்கூடிய வடிவம். இறைவன் அருவமாக, அதாவது உருவமற்ற நிலையிலேயும் இறைவனுடைய தன்மையை பார்ப்பதற்கு விமானத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய வெற்றி இடம் அது ஞானாகாசமாகவும் அங்கே தான் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடும் இடம் என்றும் நாம் நம்முடைய மனக்கண்ணாலே பார்த்து தரிசிக்கணும். கீழே கர்ப்பகிரகத்தில் பெருமான் லிங்க வடிவமாக உருவமற்ற அந்த நிலையிலேயும் ஒரு உருவம் தெரிவது போன்ற நிலையிலே அமைத்திருக்கக்கூடிய லிங்க வடிவம்னு 2 நிலைகளில் இறைவனை இந்த இடத்துல இருந்து வழிபடுறோம். இதுவும் போக தட்சிணமேரு விடங்கர் என்ற பெயரிலே ஒரு நடராஜருடைய திருமேனியை உருவத் திருமேனியாகவும் எழுந்தருள பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி 3 நிலைகளிலே இறைவனை எழுந்தருளச் செய்த சிறப்பு இந்த சன்னதிக்கு உண்டு. பெரிய கோவிலை பொறுத்த வரையிலும் 2 ராஜகோபுரங்களை கடந்து தான் நீங்கள் உள்ளே வருவீங்க. இப்போ இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வெளியில் இருக்கும் உயரமான கோபுரம் கேரளாந்தகன் கோபுரம் என்றும் கேரளாந்தகன் திருவாயில் என்றும் சொல்லப்படும். கேரள தேசத்தில் மேலுதான் ராஜராஜனுடைய முதல் போர். அதில் அவர்களை தோற்கடித்து, சேர மன்னர்களை தோற்கடித்து கேரள அந்தகன், கேரள தேசத்து மன்னர்களுக்கு யமனாக வந்தவன் ஒரு பட்டம் கொடுத்துக்கிறார். அந்த பட்டத்தினால்தான் முதல்ல இருக்கக்கூடிய கோபுரம் அறியப்படுகிறது. 2ஆவதாக இருக்கக்கூடிய கோபுரம் உயரத்தில் பெரிய இந்த கேரளாந்தகனை விடவும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த கோபுரத்திற்கு ராஜராஜன் திருவாயில்னு பேர். பிறந்த பொழுது அருண்மொழிவர்மன் பேர் வைக்கப்பட்ட மன்னர். அவருடைய பட்டமேற்று கொண்ட பொழுது வைக்கப்பட்ட பேர் ராஜராஜன் திருவாயில். அந்த வாயில் அதுவும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. ரொம்ப உயரமான ஒரே கல்லாலான துவாரபாலகர்கள், கீழே புடைப்பு சிற்பங்களாக புராண கதைகளுடைய தொகுப்பெல்லாம் சேர்த்து கட்டப்பட்டது. ராஜராஜ சோழனுடைய காலத்தில் அவருடைய அமைச்சராக இருந்த கிருஷ்ணன் ராமன் என்பவர்தான் கோயிலினுடைய இந்த பிரகாரத்தில்
சுற்றி இருக்கக்கூடிய திருச்சுற்று மாளிகையை கற்றார். இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மாளிகை எல்லா திசையிலும் சுற்றுப்புறச் சுவரோடு சேர்ந்து கட்டப்பட்டிருக்கும் மாளிகை. இது மாதிரியான அமைப்பு பல கோயில்கள்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது பல்வேறு செயல்களுக்காக ஒரு மல்டிபர்பஸ் ஸ்பேஸ் மாதிரி உபயோகப்படுத்தி இருப்பாங்க. இதில் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சன்னதிகளில் அஷ்டதிக்பாலகர்களாக சொல்லப்படும் திசை தெய்வங்கள் இந்திரன், அக்னி, யமன் இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக சன்னதிகள் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த படிக்கட்டு, அதற்கு இருக்கக்கூடிய அந்த துவாரபாலகர்கள், இதே மாதிரி வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய படிக்கட்டும் அதற்கு இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் எல்லாம் ஒரே கருங்கல்லால் செய்யப்பட்டது. இதெல்லாம் மோனோலித்துன்னு சொல்லுவாங்க. ஒரு கல்லால் தான் இது செய்ய முடியும். அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாலும் இது ஒரே கல்லால் தான் வெட்ட முடியும். தனித்தனியாக செய்து சேர்க்க முடியாதது இந்த துவாரபாலகர் வடிவங்கள். அதனுடைய உயரமும் கம்பீரமும் நம்மை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய சிறப்போடு இருக்குது. கோயிலினுடைய வெளிப்புறச்சுவர், கர்ப்பகிரகத்தினுடைய வெளிப்புறச்சுவர் நெடுகிலும் அங்கே இருக்கக்கூடிய கோஷ்டங்களிலே பல்வேறு சிவ வடிவங்கள், இப்போது முதல்ல விநாயகர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறாங்க, அது தாண்டி அதுக்கப்புறமாக பல்வேறு சிவ வடிவங்கள், அனுக்கிரகம் செய்யக்கூடிய வடிவங்கள், நிகிரகம் செய்யக்கூடிய வடிவங்கள்னு எல்லாவற்றையும் எழுந்தருளை பண்ணி வச்சுருக்காங்க. நடராஜர், பிக்ஷாடனர், வீரபத்ரர், கங்காதரர், பைரவர், சக்கரதானமூர்த்தின்னு பல்வேறு சிவ வடிவங்களை ஒரே இடத்துல இந்த கோயிலை வலம் வரும்போது நாம் பார்க்கலாம். உள்பிரகாரத்தினுடைய தென்மேற்கு மூலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய விநாயகர் அருண்மொழி விநாயகராக மாமன்னர் ராஜராஜர் காலத்திலேயே எடுப்பிக்கப்பட்ட விநாயகராக காட்சி தரார். விநாயக பெருமானுடைய திருமேனி பின்னமானதுனால தஞ்சை மராட்டிய மன்னர்களுடைய காலத்தில் இந்த சன்னதிக்கு முன்னாடி புதிதாகவே ஒரு விநாயக பெருமானுக்கான சன்னதி கட்டப்பட்டிருக்கு. அந்த சன்னதியில் இருக்கிற விநாயகர் தான் இன்னைக்கு வழிபாட்டில் இருக்கார். இப்போ நம்ம நிற்கிறது ஸ்ரீவிமானத்தினுடைய மேற்கு பக்கத்தில். கீழ்நிலையில் ஒரு பெரிய தளம் மாதிரி கட்டி, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டி, அதை அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே உபபீடமாக ஒரு பீடத்தையும் கட்டி, அதன் மேலே அதிஷ்டானம், அதற்கு மேலே தான் கோயில் நிற்குது. இந்த கீழே கட்டின அந்த பிளாட்ஃபார்ம் உபபீடமானது கோயிலினுடைய கம்பீரத்திற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இப்போது சுவாமி கர்ப்பகிரகத்தில் எழுந்தருளி இருக்கார். அவருக்கு மேற்கு பக்கத்தில் நாம் நிற்கிறோம். இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரில் கேட் மாதிரி ஒரு பெரிய துவாரம் வச்சு அதுக்கு கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் வெளியில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரக சுவற்றிற்கும் உள்ளே இருக்கக்கூடிய சுவற்றிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 6-7 அடி அகலத்திற்கான ஒரு பிரதட்சணம் செய்து வரக்கூடிய பாதை. அந்த பாதைக்கு 3 பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த 3 பக்கம் என்ட்ரன்ஸை தான் சேஃப்டிக்காக இந்த மாதிரி கிரில் கேட்டாக போட்டு வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே 3 திசையிலும் சுதை வடிவங்களாக சிவபெருமானுடைய சந்தியா நிறுத்த தாண்டவம், அன்னையினுடைய மனோன்மணி வடிவம் இதெல்லாம் எழுந்தருளி இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே விலை மதிக்க முடியாத சோழர் காலத்திய ஓவியங்கள். ஆமாங்க, 1000 வருடத்திற்கு முன்பாக செய்யப்பட்ட ஓவியங்கள், தீட்டப்பட்ட ஓவியங்கள் உள்ளே இருக்குது. இந்த ஓவியங்களை பற்றின செய்தி பல நூறாண்டுகள் மறந்து போயிருந்து பின்னாடி வந்த விஜயநகர நாயக மன்னர்கள் காலத்தில் இந்த ஓவியத்துக்கு மேலேயே அவங்களுடைய ஓவியத்தையும் தீட்டி சமீபத்தில் ஒரு 100 ஆண்டுகள் முன்னாடி இந்த நூற்றாண்டில் தான் 1926 அந்த டைமில் எஸ்கே கோவிந்தசாமி பிள்ளை அப்படிங்கிற அறிஞர், அண்ணாமலை யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர், அவர் இப்போ ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இருந்தார். அவர் சோழ மன்னர்களுடைய ஓவியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் செய்த ஆராய்ச்சி தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அந்த ஓவியங்கள் எங்கேயாவது இருக்கணுங்கிற ஒரு ஹைபாத்திசிஸோடு வந்து அவர் தேட போய் அதை கண்டுபிடித்து, அது ஒரு பெரிய தனி கதை. ஆனால் அந்த கதையின் முடிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டது சோழர் காலத்திலே தீட்டப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு, மாமன்னர் ராஜராஜர் தன் மனைவிகளோடு சேர்ந்து சிதம்பரம் நடராஜரை வழிபடக்கூடிய காட்சி, ராஜராஜ சோழருடைய சிவபூஜை காட்சி, இந்த ராஜ குருவாக சிவபெருமானையே தட்சிணாமூர்த்தி வடிவமாக வைத்து ஒரு ராஜகுரு போலே அவரை வைத்து அவர் முன்பாக அமர்ந்து இவர்கள்லாம் பாடம் கேட்கக்கூடிய காட்சின்னு அற்புதமான ஓவிய தொகுப்பு இதற்குள்ளே தான் இருக்குது. ராஜராஜன் காலத்திலேயே இங்கே முருகப்பெருமானுக்கு தனியே சன்னதி இருந்தாலும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முருகர் சன்னதி முழுவதும் நாயக மன்னர்களுடைய கட்டுமானமாக கிடச்சிருக்கு. இதனுடைய அழகு என்னென்னா, நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் சோழர் காலத்தில் உபயோகத்தில் இருந்த சில டிசைன் எலிமெண்ட்ஸை அவங்க அப்படியே ரீட்டைன் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்திற்கு இந்த யாழி ஒரு ஃபுல் லென்த்துக்கும் அந்த கம்ப்ளீட் பெரிமீட்டருக்கு இந்த யாழியோட ஃப்ரீஸை யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்டைல். அது சோழர்கள் காலத்தில் நிறைய நடக்குது. அதை அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க. இது தவிர அவர்களுக்கே உரித்தான நுட்பமும் அவங்க பீரியடில் இவால்வான டிசைன் எலிமெண்ட்ஸும் அதிகமாகவே இந்த இடத்துல உபயோகப்படுத்தியிருப்பாங்க. இப்போது இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவாமி சன்னதியினுடைய கோமுகம்னு சொல்லுவாங்க. வடக்கு பகுதியில் சுவாமிக்கு நடக்கிற அபிஷேகம் அது கால் மிதிப்படாமல் வெளியேறி
இப்படி கொண்டு போய் அதை ஒரு குளத்துலையோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையில் கலக்கிறதுக்காக கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கான ஒரு தொட்டி இது. அந்த தீர்த்தம் விழுந்து இதை கொண்டு போய் வெள்ளை சேகரிக்கிறதுக்கான தொட்டி. அதில் எவ்வளவு வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதை கீழே தாங்கிறதுக்கு 4 பக்கமும் 4 சிங்கங்களை கொடுத்து, அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த யக்ஷகானா நாட்டிய அமைப்பு, ஒரு நாட்டிய நாடக அமைப்பு, அந்த யக்ஷகானா ஆர்டிஸ்ட்ஸையும் ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கத்தில் ரொம்ப பிரபலமாக அப்போது வழக்கத்தில் இருந்த பீமன் புருஷாள் மிருகம், மகாபாரதத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அது. புருஷாள் மிருகம்ங்கிறது பாதி உடம்பு மிருகமாகவும் மீதி ஒரு மனித வடிவிலும் இருக்கக்கூடிய அந்த உருவம். அது பீமனை துரத்தி கொண்டு வருவதாகவும், அன்றைக்கு மாலைக்குள்ளே பீமன் வந்து அதுக்கிட்டேருந்து தப்பித்து அந்த எல்லையை கடக்கணுங்கிறது விதி. ஆனால் பீமன் எவ்வளவு முயன்றும் ஒரு கால் எல்லைக்குள்ளேயும் மற்றொரு கால் எல்லைக்கு வெளியேயும் இருந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சின்னு இந்த ஒரு 3 கேரக்டர்ஸை வச்சு மகாபாரதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு இதிகாச நிகழ்ச்சியை ஆவணப்படுத்துகிறாங்க. இப்படி ஒரு அபிஷேக தொட்டிக்கு இவ்வளவு வேலைப்பாடு. கருங்கல்லால் இது மாதிரியான சாளரங்கள்னு சொல்லப்படும் ஜன்னல்கள் அமைப்பது உங்களுக்கு சோழர் காலத்துலேருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிருது. தாராசுரம் கோயிலில் இதை பார்த்தோம். நிறைய டிசைன்ஸில் ஜன்னல்கள், கருங்கல் ஜன்னல்கள் வச்சுருந்தது. அதுவும் கண்டினியூ ஆகிறத பார்க்குறோம் இந்த இடத்துல. அருணகிரிநாத பெருமான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்திருக்காரு. அவர் இங்கே இருக்கக்கூடிய கோபுரத்தில் இருக்கும் முருகர் உட்பட நிறைய முருகர் வடிவங்களையும் திருப்புகழ் பாடலில் பாடியிருக்காரு. தஞ்சை பெரிய கோயிலினுடைய விமானத்தை பொறுத்த வரையிலும் இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்களில் சிலவற்றை இந்த இடத்துலேருந்து இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமானம் எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு. இந்த கருங்கல்லாம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டதுங்கிறதே முதல் கேள்வி. ஏன்னா சோழ நாடு இந்த தஞ்சாவூர், மாயவரம், கும்பகோணம், திருச்சி வரையிலுமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பாறைகள் உங்களுக்கு கிடையாது. அதிகப்படியாக போனாலும் அதனுடைய வண்ணம், அதில் இருக்கக்கூடிய கோடுகளை வச்சு இன்னைக்கு புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்த்தாமலை, அந்த மலை தொடர்ச்சி, அந்த பகுதிகளில் இருந்து தான் இதை எடுத்துக்கிட்டு வந்திருக்கணுங்கிறது பெரும்பான்மையான ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிறாங்க. கற்கள் அங்கிருந்து தான் எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருக்கணும். யானைகளை வைத்து நகர்த்தி கொண்டு வந்திருக்கலாம். இப்போ அடுத்த கேள்வி, இந்த சுவாமி உள்ளே இருக்கக்கூடிய பெருவுடையாராக இருக்கக்கூடிய சுவாமி, அவர் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வாசலை விடவும் பெரிய அளவில் இருக்கார். அப்போ அந்த திருவுருவத்தை எப்படி உள்ளே கொண்டு சென்றார்கள்னு பார்த்தா, முதல்ல கீழே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உபபீடம், அதற்கு மேலே அதிஷ்டானம், இதையெல்லாம் கட்டிட்டு சுவாமி திருமேனியை பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறமாகத்தான் சுற்றி சுவர் எழுப்பி அதற்கும் மேலே இந்த விமானம் கட்டப்பட்டிருக்கணும். இப்போ அடுத்த கேள்வி, சுவாமி பிரதிஷ்டை பண்ணியாச்சு, கீழ்நிலையிலெல்லாம் கருங்கல்லை அடுக்கி ஒரு மாதிரி அந்த சுவரை எழுப்பிடலாம். மேலே போக போக அந்த விமானத்திற்கு தேவையான கருங்கல் எப்படி மேலே கொண்டு செல்லப்பட்டது? பிரபலமாக சொல்லப்படும் கருத்து, தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு திசையில் சாரப்பள்ளம்ங்கிற பேரில் ஒரு ஊர் இருக்கிறதாகவும், இங்கிருந்து அந்த பகுதிக்கு ஒரு சாரம் கட்டப்பட்டு அந்த சாரத்தின் மேலே இந்த கருங்கல் ஏற்றப்பட்டதுன்னு ஒரு செய்தி. ஒரு பக்கத்தில் சாரம் கட்டியிருந்தாங்கன்னா நீங்களே நினச்சி பாருங்கள், அந்த ஊர்லேருந்து ஒரு நிலைக்கான கருங்கல்ல உருட்டி கொண்டாந்துருக்கலாம். அடுத்த நிலைக்கு போகணுன்னா அந்த சாரத்தினுடைய அந்த சாய்மானம் இருக்கே, அதை அதிகரிக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்க முடியாது. பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர்கள், தொல்லியலாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து, ஒரு நிலையை கட்டி முடித்த உடனே அதை சுற்றி மண்ணை கொண்டு நிரப்பி அந்த நிலையை மூடி அதிலேயே ஒரு சாய்வு பாதை மாதிரி, ஒரு ரேம்ப் மாதிரி, ஸ்பைரல் ரேம்பாக ஏற்படுத்தி இருக்கணும். அடுத்தடுத்து நிலைகளுக்கு போக போக ஒவ்வொரு நிலையும் மண் கொண்டு மூடப்பட்டு அது சமதளம் செய்யப்பட்டு சுற்றி போகக்கூடிய ஒரு ரேம்ப். இப்போ முதல் நிலையை முடிச்சுட்டாங்கன்னா அதை சுற்றி யானைகள் மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு ஸ்பைரல் ரேம்ப். அடுத்தது முடித்த உடனே இன்னும் கொஞ்சம் மணலை கொட்டி அதை நிறைவு செய்வதுன்னு இப்படி மேலே மேலே போக போக ஒரு ரேம்ப் மாதிரி ஸ்பைரல் ரேம்பாக கட்டி அதில் தான் கற்களை மேலே கொண்டு போய் வைத்து கட்டியிருக்கணும்னு சொல்லப்படுது. இன்னொரு பிரபலமான கதை, இங்கே இந்த விமானத்தில் அந்த இங்கிலீஷ் ஸ்டைலில் ஒரு ஹேட்டு போட்டுக்கிட்டு ஒரு டைபோலாம் வச்சுக்கிட்டு ஒரு சுதை வடிவத்தை பார்க்குறோம். முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கோயில் மாமன்னர் ராஜராஜர் கட்டிய பிறகு பாண்டிய மன்னர்களால் எடுப்பிக்கப்பட்ட அம்மன் சன்னதி சேர்க்கப்படுகிறது. செவப்ப நாயக்கர் காலத்தில் பெரிய அளவில் ரெனோவேஷன் நடக்குது. அப்போ புதிதாக சில சன்னதிகள் கட்டப்படுது. மராட்டிய மன்னர்கள் காலம் வரையிலும், நடுவில் விஜயநகர மன்னர்களும் இந்த கோயிலுக்குன்னு திருப்பணி செஞ்சுருக்காங்க. இந்த வரிசையில் ஆங்கிலேயர்கள் இங்கே ஒரு 15-16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமாக இருந்தே 16லேருந்தே வர ஆரம்பிச்சிடுறாங்க ட்ரேட்ஸ்க்காக வரவங்க. அதில் யாரோ ஒருத்தருடைய வடிவத்தை பார்த்து அப்போது நடந்த திருப்பணியில் இந்த சிற்பி அதை ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த வடிவத்தை வரைஞ்சிருக்கலாம், சுதையாக செஞ்சுருக்கலாம். இல்லை இன்னொன்று,
இந்த கோயிலுடைய இந்த விமானத்தை சர்வே பண்ண வந்த ஒரு ஆங்கிலேயர் மேலிருந்து கீழே விழுந்து இறந்து விட்டார்னு ஒரு செய்தியும் சொல்லப்படுது. இது இரண்டில் ஏதோ ஒரு காரணமாகத்தான் இருக்க முடியுமே தவிர 1000 வருஷத்திற்கு முன்னாடி ராஜராஜன் கட்டின போதே இன்னிலிருந்து 600-700 வருஷம் கழித்து இந்த மாதிரி தொப்பி போட்டுக்கிட்டு இப்படி போட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்தியாவுக்கு வருவாங்கன்னு யூகித்து அவங்களுடைய சிலையெல்லாம் செய்து வைத்தாருங்கிறதெல்லாம் நம்பகத்தன்மைக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காததா இருக்குது. அடுத்து ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு கூற்று பெரிய கோயிலினுடைய விமானத்தை பொறுத்தது. இந்த நந்தி வளர்ந்து கொண்டே போகுதுன்னும் அவரை அப்பப்போ ஆணி கொண்டு அடிப்பார்கள் என்பதும், அப்படியும் எதுவும் இதுவரையிலும் நடந்ததாக எந்த சான்றும் நமக்கு கிடைக்கல. இப்போ வரைக்கும் எப்படி பிரதிஷ்டை செய்தார்களோ அதே அளவில் தான் நந்தியம்பெருமான் இருக்கார். இதையும் கடந்து இந்த விமானத்தினுடைய நிழல் பூமியிலே விழாது அப்படின்னு ஒரு செய்தி பல காலமாக நம்பிக்கையாக பரப்பப்படுகிறது. இப்படி ஒரு விஷயம் சாத்தியம்தானா? உள்ளபடியே இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறதே இந்த விமானத்தினுடைய நிழலில் தான். காலையில் சூரியன் உதித்து அதனுடைய திசை அப்படியே அவர் சுழண்டு வர 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 எந்தெந்த திசைக்கு அவர் நகரும் பொழுது இந்த விமானம் எந்த பகுதியில் நிழலை கீழே கொண்டு வருமோ அந்த நிழல் அந்தந்த காலத்தில் அந்த திசையில் அந்த இடத்துல சரியாக விழுவதாகத்தான் இருக்குது. நிழல் விழாது என்பது அடுத்த கட்ட பெரிய பொய். பிரம்மாண்டத்திற்கும் இதனுடைய கலை நுட்பத்திற்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதில் கொண்டு வந்திருக்கிற இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ், ஆர்கிடெக்சுரல் எஸ்தெட்டிக்ஸ், இப்படி பல காரணங்களுக்காக இதை தமிழக கோயில் கட்டிடக்கலை வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக வச்சு சொல்லலாம், தப்பே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உண்மைக்கு புறம்பானதும் அறிவுக்கு பொருந்தாததுமாக இருக்கக்கூடிய இது மாதிரியான புனை கதைகளை அதனால தான் இந்த கோயிலுக்கு பெருமை என்று போலே சொல்லுவது இதனுடைய பெருமையை உண்மையிலே குறைக்கும் விதமாக இருக்கு. உலகெல்லாம் தொழ வந்து எழுகதிர்பருதி ஒன்று 100,000 கோடி அலகெல்லாம் பொதிந்த திருவுடம்பு 100,000 கோடி அலகெல்லாம் பொதிந்த திருவுடம்பு அச்சோ அங்கனே அழகிதோ அரணம் பல குலாம் படை செய் நெடுநிலை மாடம் பருவரை ஞாங்கர்வெண் திங்கள் பலகுலாம் படை செய் நெடுநிலை மாடம் பருவரை ஞாங்கர்வெண் திங்கள் இலை குலாம் பதனத்து இஞ்சி சூழ் தஞ்சை தஞ்சை ராஜராஜேச்சரத்து இவர்க்கே தஞ்சை ராஜராஜேச்சரத்து இவர்க்கே